Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல் நிறைய ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதனால வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, அதாவது இந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படி, முக்கியமா 12th பசங்க நிறைய பேர் இந்த வீடியோக்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா அதாவது ஏன் படிக்கணும், 12th வந்து ஏன் படிக்கணும், 12th மார்க் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம முக்கியமா எதை பேச போறோம் அப்படின்னா 12th அப்புறம் நமக்கு என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்ஸுக்கு எந்த மார்க் வந்து ரொம்ப முக்கியம், இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இந்த வீடியோ என்ன ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இதனால என்ன பயனடைவாங்க. ஏன்னா இந்த நேரத்துல எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முகத்துல வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வந்துடும். சரியா? எதுக்காக நம்ம வந்து, ஏன்னா எந்த பக்கம் போனா 12th படிக்கிறியா அப்ப நல்லா படிப்பான், நல்லா படிப்பு, எல்லாருமே இந்த அட்வைஸ் சொல்லிட்டே இருக்காங்களா, படிடா படிடா படிடா. அப்பெல்லாம் நமக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, அதாவது எதுக்குடா எல்லா பேரும் படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் யாரதான் கண்டுபிடிச்சாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு எரிச்சலா வரும். சரியா? ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 12th மார்க் ஒரு மார்க் இருக்கு பாத்தீங்களா, 12th மார்க்ல ஒரு மார்க்குனால நம்ம என்ன பண்ண போறோம்னா 3000 பேத்துக்கு மேல போறோம். ஒரு மார்க் நமக்கு கிடைக்கலன்னா என்ன சார் சொல்றீங்க, ஒரு மார்க்னால நான் 3000 பேத்துக்கு மேல போறேன்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அதனாலதான் 12th மார்க் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உங்க அண்ணாவோ இல்ல உங்க அக்காவோ என்ன பண்ணிப்பாங்க, இப்ப 12th முடிச்சிருப்பாங்க யாராவது. சரியா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்க ரிலேஷன்ஸ் யாராவது 12th முடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க 12th மார்க்னால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸே வந்து கிட்டத்தட்ட 1 lakh மேல ஃபீஸ் வந்து பே பண்றீங்க. அப்ப 12th முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் இன்னமும் கஷ்டப்படுத்த போறீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் மேல நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு தவறான அபிப்பிராயம் உருவானனால தான் யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் போய் சேர்றது இல்லை. ஆனா 12th முடிச்சுட்டு காலேஜுக்குன்னு போகும்போது எல்லா பேருமே முக்கியமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் தான் போக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு, எஜுகேஷனும் நல்லா இருக்கும். சரியா? இதுதான் இருக்கிற ஃபேக்ட். அப்ப நான் வந்து என்ன படிக்க போறேன் அப்படிங்கறது இப்பயே முடிவு பண்ணுங்க. நீங்க இன்ஜினியரிங் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து TNEA அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும். அந்த கவுன்சிலிங்ல நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸ் மார்க், உங்களோட பிசிக்ஸ் மார்க், உங்களோட கெமிஸ்ட்ரி மார்க், இது 3 தான் முக்கியம் இன்ஜினியரிங். சரியா? கட் ஆஃப்க்கு இது 3 தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அக்ரி போறீங்க, அக்ரி நான் படிக்க போறேன் அப்படின்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் முக்கியம் அக்ரிக்கு. ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 4 சப்ஜெக்ட் முக்கியம். யாருக்கு நீங்க வந்து அக்ரி படிக்க போறீங்க இல்ல பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஒருவேளை நீங்க நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நமக்கு பயாலஜி வேணும், கெமிஸ்ட்ரி வேணும், பிசிக்ஸ் வேணும், இதுக்கெல்லாம் நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதெல்லாம் தாண்டி நான் வந்து வெட்டினரி போறேன், இதெல்லாம் தாண்டி நான் வந்து என்ன பாத்தீங்கன்னா அதாவது நான் வந்து BNOS போறேன். BNOS அப்படின்னா என்னன்னா அதாவது நீட் எக்ஸாம் இல்லாம நம்ம டாக்டர் படிக்கிறது. நீட் எக்ஸாம் இல்லாம என்ன பண்ணலாம், டாக்டர் ஆகலாம். அதுக்கு பேர் தான் BNOS, அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் சொல்லுவோம். யோகா மெடிசன் சொல்லுவோம் பாத்தீங்களா, யோகிக் மெடிசன் சொல்றோம்ல, அந்த டாக்டர் படிக்கிறதுக்கு வந்து நீட் எக்ஸாம் தேவையில்ல. சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம சேனல்ல என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். சரியா? அதனால ரெகுலரா நம்ம சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம போக்கஸ்டா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? ஏன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் நம்ம கால்குலேட் பண்ணும்போது மேக்ஸோட மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க. அப்ப நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம அதிகமா அதாவது இன்ட்ரெஸ்டோட அதிகமா நம்ம ஒரு போக்கஸோட படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜி வந்து ஆப்ஷனல் தான். நீங்க மெடிக்கல் சைடோ இல்ல அக்ரி சைடோ போற மாதிரி தான் பயாலஜி ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ரொம்ப முக்கியமான என்னன்னா PCM. சரியா? PCMனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்.
இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றபடி நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல வந்து இங்கிலீஷோ இல்ல தமிழோ இதெல்லாம் நீங்க 35 மார்க் எடுத்தாலும் சரி, எவ்வளவு மார்க் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த கட் ஆஃப்லயும் சரி, எந்த இதுலயும் என்னாச்சு பாத்தீங்கன்னா அது ஆட் ஆக போறது கிடையாது. அப்ப நம்ம மெயினா போக்கஸ் தான் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னா பிசிஎம், சரியா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நோக்கி போகணும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்கு. இந்த வீடியோல நீங்க நிறைய புதுமையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன படிக்கிறதா எய்ம்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எந்த படிப்பு பத்தியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்காக வீடியோஸ் போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். ஓகே, கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.